ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட திட்டமா தமிழகத்துல உள்ள ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் கணக்கெடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 வழக்கறிஞர்கள் வீதம் பொதுமக்களுக்கு சட்ட உதவிகள் வழங்குறதுக்காக நியமிச்சிருக்காரு. ஆல்ரெடி இலவச சட்ட ஆலோசனை மையம் ஆரம்பிச்சிருந்தாரு. சோ அதோட ஒரு தொடர்ச்சியா தான் இப்போ இந்த ஒரு திட்டம். சோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற பொதுமக்களுக்கு இந்த வழக்கறிஞர்கள் சட்ட உதவிகளை பண்ணுவாங்களாம் இலவசமா. இன்னும் ஒரு வாரத்துல இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரும். அண்ட் தளபதி ஒரு பக்கம் ஷூட்ல பிஸியா இருந்தா கூட ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திலயும் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. எப்படியும் தளபதி 69 முடிச்சுட்டு தான் பயங்கர ஆக்டிவா இறங்குவாரு. சோ அது வரைக்கும் அப்பப்ப இந்த மாதிரி சில அப்டேட்ஸ் மட்டும் வரும். அண்ட் கேபிஒய் பாலா ரீசன்ட் டைம்ல பண்ண மாதிரி தளபதியும் களத்துல இறங்கி உதவி பண்ணாருன்னா பயங்கர ரீச் இருக்கும். ஏன்னா வெகுஜன மக்கள் இப்போ கேபிஒய் பாலா எங்க போனாலும் அவருக்கு கொடுக்குற ரிசப்ஷனை பார்த்திருப்பீங்க. அண்ட் லாரன்ஸ் மாஸ்டரும் முன்னாடியில இருந்து உதவிகள் பண்ணிட்டு இருந்தாலும் பாலாவுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு அவரும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ இவங்களோட ஃபேமுக்கே இந்த அளவுக்கு ரிசப்ஷன்னா தளபதி இந்த மாதிரி களத்துல இறங்கி பண்ணா பயங்கரமா இருக்கும் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் சோஷியல் மீடியாவை தான் மெயின் ஆயுதமா யூஸ் பண்றாங்க. ஏன்னா இப்ப வெகுஜன மக்கள் எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் வந்தாச்சு. சோ தளபதி இந்த மாதிரி பண்ணாருன்னா இருக்கிற ஃபேன் பேஸ்க்கு வேற லெவல்ல ரீச் ஆகும். அண்ட் டெஃபினட்டா இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும். தளபதி 69 ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.